திருப்பரங்குன்றம் வழக்கு தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி கூறியது என்ன? மனுதாரருக்கு ஆதரவாக CISF பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட வேண்டும்? திருக்குன்றம் மலை மீது வழக்கமாக பிள்ளையார் கோவில் அருகாமையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று ஜோதி ஏற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அங்குள்ள மலை மீது இருக்கக்கூடிய தீப தூண் மீதுதான் தீபம் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. மேலும் CISF பாதுகாப்பு படையினரையும் நியமனம் செய்திருந்தது. இதற்கிடையே அந்த பகுதியில் இந்து அமைப்பினர் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு தீப தூணில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டு ஏராளமானோர் கைதும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவை நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த நிலையில்தான் நீதி அரசர்கள் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் உத்தரவிட்டு தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரரையே தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். CISF பாதுகாப்புடன் தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மாநில அரசு ஏதோ ஒரு நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது என நீதிபதிகள் வினவினர். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.